அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எக்காலமும் நாம் அவரது பிரமாணத்தின்படி வாழ்ந்து அவருடைய வளமான ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவிக்கும்படிக்கு நமக்கு அருள் செய்கின்ற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வளநாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருக்க வேண்டும். என்னாலும் இப்படிப்பட்டவர்களாய்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய அறிவுரைகளின்படி, பிரமாணங்களின்படி, சட்டத்திட்டங்களின்படி, ஆலோசனையின்படி நாம் வாழும் பொழுது அவரது வார்த்தையினால் நாம் பெறக்கூடியதான நன்மைகளை நாம் அனுபவித்து அவரது ஜெயத்தை அனுபவிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். ஆம், யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளே நோக்கி தங்களுடைய முன் உரிமையாக்கி அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வளமான ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய காலை தியானத்தின் தலைப்பு பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருத்தல். வசன பகுதி 119 சங்கீதம் 117 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே பக்தன் சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் பேரில் எக்காலமும் நான் நோக்கமாயிருப்பேன். பிரமாணங்கள் என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே ஹூக் என்கிறதான எபிரேய வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய அறிவுரைகள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், நம்முடைய மனித மூளைக்கு எட்டாத அர்த்தம் கொண்ட ஆலோசனை. ஆம் பிரியமானவர்களே, அநேக விசை கர்த்தர் நமக்கு தருகிறதான பிரமாணமானது தர்க்க புத்திக்கு மாறானதாக இருக்கிறது. ஆம், நம்முடைய தேவை என்று ஒன்று இருக்க, அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியான கர்த்தருடைய யுக்தியோ வழிமுறையோ நம்முடைய சுய புத்தியினுடைய தெளிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், இந்த கூக் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், கானாவூர் கல்யாண விருதிலே ஆண்ட்ரைக்கு அவர்களுக்கு திராட்சை ரசம் பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வந்தது. என்ன அறிவுரை? நீங்கள் போய் காலியான கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் என்பதுதான். அவர்களுக்கு தேவையானது திராட்சை ரசம். ஆனால் அவர்கள் நிரப்பப்படும்படியாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையோ தண்ணீரை நிரப்புங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய தர்க்க புத்திக்கு மாறான கருத்தை கர்த்தர் நமக்கு ஒன்றை சொல்லி, இதை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் என்று அவர் நமக்கு அறிவுறுத்தும் பொழுது, நம்முடைய சொந்த புத்தியை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய அறிவுரையை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, என்னுடைய தர்க்க புத்தியை நான் சார்ந்து கொள்ளாமல் நீர் எனக்கு தருகிறதான அறிவுரை ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாழ்ந்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பக்தனுடைய அனுபவம் என்ன? கர்த்தாவே, நீர் சொல்லுகிறதான என்னுடைய தர்க்க புத்திக்கு மாறான அறிவுரை ஆலோசனையை எக்காலமும் நான் பின்பற்றுவேன். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருடைய இந்த அறிவுரையின்படி வாழ்ந்து நடக்கிறார்களோ அவர்கள் எக்காலமும் காக்கப்படுகிறார்கள். வேதாகமத்திலே இஸ்ரேலின் ராஜா எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அறிவுரை ஆலோசனையின்படி நடந்த பொழுது அவன் தன்னையே காத்து கொண்டானாம். ஒரு விசை எலிசா தீர்க்கதரிசி இன்னிடத்திற்கு போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது அதை தர்க்க புத்தி ரீதியிலே பரிசோதித்து பார்க்க விரும்பின ராஜா அவர் சொன்ன இடத்திற்கு போய் பார்த்த பொழுது எதிரிகள் பாளையம் இறங்கி இருந்தார்களாம். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா விளங்கி கொண்டது என்னவென்றால், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேனானால் மெய்யாகவே பாதுகாக்கப்படுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய அறிவுரை ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நாம் அவருடைய ஆதரவிற்குள்ளாக வந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆம், யாரெல்லாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு உட்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய பராக்கிரம வல்லமைக்கு உட்பட்டு வாழ்கிறார்கள். அவர்களை உலக மனிதர்கள் யாராகிலும் சேதப்படுத்த விரும்பினால் முதலாவது அவர்கள் கர்த்தரை சந்தித்தாக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆதரவிற்குள்ளாக வந்துவிட, கர்த்தருடைய கர்த்தத்துவத்திற்குள்ளாக வந்துவிட, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி நான் செய்வேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க முன் வாருங்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையை விளங்க செய்து உங்களை விடுவித்து தமது மகத்துவம் உள்ள சாட்சிகளாக விளங்க செய்திடுவார்.
இந்த நாளில் மாத்திரமல்ல, எல்லா நாளிலும் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்குட்பட்டோர்களாக வாழ்ந்து அவரது பிரமாணத்தின்படி நடக்க அர்ப்பணிக்க முன்வாருங்கள். குடும்பமாய் முன்வாருங்கள், ஒப்பு கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை தனித்துவமுள்ள சாட்சியாக விளங்க செய்து தமது நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்காதபடிக்கு உங்களுக்கு தடையாய் நிற்கிற உங்கள் தர்க்க புத்திக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். கர்த்தாவே, இதோ அடியேன், நீர் சொல்லுகிறபடியே செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு விசை ஒரு குடிசை வாழ் பகுதியிலே தீ பற்றி கொண்டதாம். அப்பொழுது தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்து, நீ இப்போது உடனே வெளியே வர முயற்சிக்காதே. உள்ளே சென்று குடத்தில் இருக்கிற தண்ணீர் முழுவதையும் உன்னுடைய தலை முதல் உச்சங்கால் முழுவதுமாக ஊற்றிக்கொண்டு பிற்பாடு அங்கே இருந்து வெளியே வர முயற்சி செய் என்றாராம். துவக்கத்திலே இந்த மகனுக்கு ஒன்றும் விளங்காவிட்டாலும் தகப்பன் சொன்னபடியே செய்து வெளியே வந்தானாம். ஏன் அப்பா இப்படி சொன்னீர்கள் என்றதற்கு, நீ வெளியே வருவதற்குள் அந்த நெருப்பு உன்னை சேதப்படுத்திவிடும். ஆகவே நீ நனைந்திருப்பாயானால் நீ பாதுகாக்கப்படுவாய் என்பதை அறிந்த வண்ணம் இப்படி சொன்னேன் என்றாராம். பிரியமானவர்களே, நாமும் கூட சில நேரத்திலே கர்த்தர் சொல்கிற அறிவுரை, ஆலோசனைகளை, பிரமாணங்களை நம்முடைய தர்க்க புத்தி கொண்டு எடை போட்டு பார்த்து இது ஒவ்வாதது என்று நினைக்கிறோம். ஆனால் அதில்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.